இன்றைய தியானம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நியாயாதிபதிகள் 6:23. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த உபவாசத்தோடு கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களெல்லாம் நம்மை விட்டு அகற்றி விட்டு என்னை பரிசுத்தப்படுத்தும் ஐயா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற அதே வேளையில் ஒரு வேளை பயத்தோடு, திகிலோடு, வியாதி, பலவீனம், மரண இருள், நான் மரித்து போவேனோ என்ற கலக்கத்தோடு யார் இருந்தாலும் சரி, நம்மை பலப்படுத்த இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரே, உனக்கு சமாதானம் மகளே, மகனே, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவது இல்லை. இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் கோதுமையை போரடித்து பாதுகாக்கிற வேலையை கிதியோன் செய்கிறத கர்த்தருடைய தூதனானவர் பார்த்து, அந்த கிதியோன் எங்கே ஆலைக்கு சமீபமாக வச்சு அந்த கொஞ்சம் கோதுமையை பாதுகாத்து போரடிச்சிட்டு இருந்தார், அந்த இடத்துக்கு போகிறார். அங்கே போய் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்தவும் கூட இருக்கிறாரு. நீ தான் மீதியானியரை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். அவனுக்குள்ள பயம் வந்துட்டு, நானா, என்ன கொண்டா கலங்குறான். நான் மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் மிகவும் சிறியவன், எல்லாரை விட சிறியவன், என்ன போயா எடுத்து பயன்படுத்துவீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாயின்னு சொல்கிறார். உடனே அந்த கிதியோனுக்குள்ளே இருந்த சந்தேகம் பாருங்க. 17ஆம் வசனத்தில் அப்போது கிதியோன் சொல்கிறான், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். என்ன அடையாளம்? நான் உம்மிடத்துக்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கர்த்தருடைய தூதனானவர் சொல்ல, நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவில புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி, எவ்வளவு நேரம் எடுத்தது, எப்படி செஞ்சு முடிச்சா தெரியல. ஆனால் இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் கிதியோனை நோக்கி சொல்றாரு, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். உடனே கிதியோன், ஐயோ, நான் கர்த்தருடைய தூதனை தான் பார்த்துட்டேன், ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே அப்படின்னா நான் செத்துருவனோ, பயம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாதே கிதியோனே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்கிறார். கர்த்தரை முகமுகமாய் கண்டேனே, செத்துருவனோ, பயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம முகமுகமாக பார்க்கக்கூடிய நிலை இல்லைனாலும் தரிசனத்தில் அவரை பார்க்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் கிதியோனைப் போல எடுத்து பயன்படுத்துவார். நமக்கு ஆயுசு நாளை கூட்டி தருவார், சமாதானத்தை தருவார். நம்ம சாக மாட்டோம். கிதியோனோடு கூட இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருப்பார். நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கு யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு தனித்து போராட, ராத்திரி எல்லாம் ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் யாக்கோபோடு கூட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார்னு பார்க்குறோம். ஆதியாகமம் 32 நீங்கள் 25லேருந்து வாசிச்சுட்டு வாங்க. அப்போது விடிய கால அந்த புருஷன்
யாக்கோபு கிட்ட சொல்கிறான், நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அதுக்கு அவன் சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். அப்போ உடனே அவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன? அவன் யாக்கோபுன்னு சொல்கிறான். இனிமே உன் பேர் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏன்னா தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. அந்த இடத்துல பாருங்க பிரியமானவர்களே, யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் சொல்றார், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். 30ஆம் வசனம். யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நான் முகமுகமாய் பார்த்துட்டேன், உயிர் தப்பி பிழைச்சிருக்கேன்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய முகத்தை பார்த்தவங்க யாரும் உயிரோடு இருந்ததில்லைன்னு பழைய ஏற்பாட்டில் கலங்கி கிதியோனும் யாக்கோபும் அப்படியே ஆச்சரியமாக இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க கிட்ட சமாதானத்தை கூறுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கூறுகிற இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறார், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. வார்த்தையை என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றுங்கன்னு ஜெபிப்பீங்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். நியாயாதிபதிகள் 6:23 கிதியோனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை எங்களுக்கும் நீர் சொல்லுகிறீரப்பா. யாக்கோபை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மை முகமுகமாய் பார்க்கிற சூழ்நிலை வரும் என்றால் அவருடைய வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுவீராக. கிதியோனுக்கு கொடுத்த அந்த தைரியம், கிதியோனுக்கு கொடுத்த அந்த சமாதானம், யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் அத்தனையும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவீராக. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கண்ணீரோடு ஜெபிப்பார்களானால் கர்த்தர் அவர்களுக்கு பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்லி தைரியப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.